பாடல் 5. தேகநிலை. வடிவுகண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை முன்னம் வெட்டவேணும் என்பனே. நடுவன் வந்து அழைத்தபோது நாறுமிந்த நல்லுடல். சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பாரே. நந்துதல் இச்சை கொள்ளுதல் நடுவன் யமன். வடிவுகண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் ஒருவன் தான் ஆசைப்பட்டு மணம் முடித்து மனைவியின் அழகைக் கண்டு அவளை வேறொருவன் இச்சையோடு நத்தினால் பார்த்தால் விடுவனோ அவனை முன்னம் வெட்டவேணும் என்பனே. அதைக் கண்ட கணவன் சும்மா இருப்பானோ? என் பெண்ணையா பார்க்கிறாய் என்று கோபமடைந்து அவனை வெட்ட வேண்டும் என்று சண்டைக்குப் போவான். அந்தப் பெண் தன் சொத்து என்றும் அவள் உடல் அழகானது என்றும் அவன் அவ்வளவு உரிமை கொண்டாடுவான். நடுவன் வந்து அழைத்தபோது நாறுமிந்த நல்லுடல். ஆனால் யமன் நடுவன் வந்து உயிரைக் கொண்டு போகும்போது அழகாகத் தெரிந்த அதே உடல் அடுத்த சில மணி நேரங்களிலேயே நாற்றம் எடுக்கத் தொடங்கிவிடும். சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பாரே. எனது என்னுடையது என்று சண்டையிட்ட உறவினர்கள் அந்த உடலை மயானம் சுடலை வரை கொண்டு சென்று அங்கே எரிக்கவோ புதைக்கவோ வெட்டியான் தோட்டி கையில் ஒப்படைத்துவிட்டு வந்துவிடுவார்கள். பாடலின் மையக் கருத்து. உயிருடன் இருக்கும்போது அழகாகவும் உரிமைக்குரியதாகவும் கருதப்படும் இந்த உடல் உயிர் போனபின் வெறும் சடலமாகி நாற்றம் எடுக்கும். எனவே அழியும் உடல் மீது பற்று வைக்காமல் அழியாத ஆன்ம ஞானத்தை தேடுங்கள் என்பதே சிவவாக்கியரின் அறிவுரை.